என்ன மக்களே, பார்வதியும் கனியும் சேர்ந்து வேற லெவல் சம்பவம் பண்ணிட்டாங்க போலயே. ஏன்னா செகண்ட் ரவுண்டில் அவங்க தான் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்படி வின் பண்ணாங்க, எவ்வளோ பாயிண்டில் வந்து வின் பண்ணாங்க, அந்த டைமிங் எப்படி வந்து அக்யூரேட்டாக இருந்தது அப்படிங்கிறத பற்றிலாம் இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒரு வருஷமும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அதுதான் இந்த வீடியோக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 500 லைக்கான எதிர்பார்க்குறோம். ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க இந்த வீடியோக்கு வந்து போகலாம். முதல் ரவுண்ட் அந்த டான்ஸ் மாரத்தான் 2.0 அப்படின்றதுல முதல் ரவுண்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அமித், அதுக்கப்புறம் நம்ம திவ்யா, சாண்ட்ரா மற்றும் வினோத்தோடைய டீம் வந்து பார்த்திங்கன்னா வெற்றி பெற்று 2 மதிப்பெண்கள் வந்து பெற்றிருந்தாங்க. செம்ம அக்யூரேட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா பண்ணியிருந்தாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு 1 நிமிடம் 50 செகண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா முன்ன பின்ன வந்துருந்தது. ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப வந்து பார்த்திங்க அப்படின்னா லாங்காவெல்லாம் இல்லாமல் அழகாக பண்ணியிருந்தாங்க. செகண்ட் ரவுண்ட்லேயும் அவங்க தான் வின் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருந்தோம். பட் நிறைய டிஸ்ட்ராக்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா வர ஆரம்பிச்சிருச்சு. சொல்லப்போனால் அங்கங்கே வந்து போய் பேசுறது, சிரிக்க வைக்கிறது, ஒரு மாதிரி வெறுப்பேற்றுறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் அவங்க வந்து லேகிங் வந்து ஆகிட்டாங்க. பட் இந்த பக்கம் பார்வதியும் கம்ருதினும் வேற மாதிரி சம்பவம் பண்ணிட்டாங்க மக்களே, வேற மாதிரி சம்பவம். குறிப்பாக பார்வதி அவர்கள் நிமிடத்தில் வந்து நின்ட்டாங்க. நம்ம கம்ருதின் அவர்கள் வினாடியில் போயிட்டாப்ல. ஸோ பார்வதியை சுற்றி வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு சுற்றிக்கிட்டே வந்திருந்தாப்புல. ஸோ சொல்லப்போனால் கரெக்டாக அக்யூரேட்டாக வந்து பார்த்திங்கன்னா 1 மணி நேரம் 17 நிமிடங்கள் வந்து கொடுத்தது பிக் பாஸ் அவர்கள். ஓகேவா? ஸோ அந்த விதத்தில் 1 மணி நேரம் 17 நிமிடம் 50 செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஆக்சுவலாக முடிச்சிட்டாங்க. ஆனால் ஒரு 5 நிமிஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணி அவங்க பெல் அடித்தாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த விதத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேறு மாதிரி தரமான ஒரு சம்பவத்தை வந்து பண்ணிட்டாங்க. வினோத்தோடைய டீம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 மணி நேரம் 27 நிமிடங்கள் வந்து பார்த்திங்கன்னா பண்ணி வச்சுருந்தாங்க. அதாவது 10 நிமிடம் எக்ஸஸ் ஆகிடுச்சு. அதே போல் விக்ரமுடைய டீம் இருக்குல்ல, அவங்க 1 மணி நேரம் 29 நிமிடங்கள் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸஸாக வந்து பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அதனால் வந்து 12 நிமிடம் 10 நிமிடம் இவங்க 2 பேரும் அவ்வளோ தொலைவாக வந்து போயிட்டாங்க. பட் ரொம்ப ஃபேராக வந்து இருந்தது யாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கனியோடைய டீம் தான். அதாவது பார்வதி, கம்ருதீன், கனி மற்றும் ஆதிரை. ஸோ இந்த டீம் தான் பக்காவாக பண்ணி கொடுத்துருந்தாங்க. 1 மணி நேரம் 22 நிமிடங்கள். ஓகேங்களா? ஸோ இந்த நிமிடத்தில் வந்து முடிச்சு விட்டாங்க. ஸோ அதனால் 2 பாயிண்ட் வந்து அவங்களுக்கு வந்து போயிடுச்சு. ஆக்சுவலாக அவங்க ஏதோ ஒரு ட்ரிக் வந்து பண்ணுறாங்க மக்களே. ஃபஸ்ட்டு இந்த ஓவனை வச்சு நம்ம வந்து பண்ணலாமா டைமிங் அப்படின்னு சொல்லி யோசிச்சாங்க. ஓவனை பிடிச்சி ஆஃப் பண்ணி விட்டாப்புல பிக் பாஸ். ஆனால் இப்போ நேர்மையாக கரெக்டாக வந்து விளையாடினாங்க, ஜெயிக்கும் வந்து செஞ்சுட்டாங்க. ஒரு மாதிரி ஒரு செம்ம ஃபன் பண்ணிகிட்டு இருக்காங்க. எல்லாரையும் உட்கார வச்சு பயங்கரமாக வந்து இரிட்டேட் பண்ணுற மாதிரி டான்ஸ் ஆடுறது, பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி வேறு மாதிரி சம்பவம் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இன்னொரு பக்கம் வினோத்தோடைய டீம், அதாவது இந்த திவ்யா, சாண்ட்ரா, அமித் இவங்கெல்லாம் ஒரு மாதிரி காண்டாயிட்டாங்க. என்ன இவங்க டிஸ்ட்ராக்ட் வந்து பண்ணிக்கிட்டே வந்திருக்காங்க, இதில் தான் வந்து நம்ம குழம்பி போயிட்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம வினோத் அவர்கள் செம்மையாக கோவப்படுறாப்புல. நான் வந்து போய் பாரு அவங்கள வந்து டிஸ்டர்ப் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி அடுத்த ரவுண்ட் நான் நிமிட்ஸ்லேயோ இல்லை வந்து செகண்ட்ஸ்லேயோ வந்து நிற்க மாட்டேன். ஸோ நான் வந்து போய் அவங்களெல்லாம் கலாய்க்க போகிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காப்புல. ஸோ நெக்ஸ்ட் ரவுண்ட் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். அதுவும் அது இன்றைக்கே வந்து நடக்க போதா இல்லை நாளைக்கு நடக்க போதா அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு லீடிங்கில் இருக்கிறது 2 டீம். ஒன்று வந்து பார்வதியோட டீம், அவங்க 2 பாயிண்ட்ல வந்துருக்காங்க. இன்னொன்று சாண்ட்ரா அன்கோ டீம். ஸோ இவங்க 2 பாயிண்ட்ல வந்துருக்காங்க. 0 பாயிண்டில் விக்ரம் அவர்கள் வந்து இருக்காங்க. ஸோ அந்த டீமில். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஸ்டேட்டஸு. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸ் வந்து பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தவணை சந்திக்கிறேன். அண்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம். அண்ட் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன். நம்ம கொஞ்சம் லென்த்தாக பேசினா தான் கரெக்டாக வந்து 1 by 1 வந்து பேசுறதுக்கு கரெக்டாக இருக்குது. ஷார்ட் வீடியோ போடுங்க அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க. ஷார்ட் வீடியோ ட்ரை பண்ணால் எல்லாத்தையும் கட் பண்ணி வந்து பேசுகிற மாதிரி வந்து இருக்குது. அது ஒரு ஃப்ளோவிலே வந்து இல்லை. ஸோ அதை நான் ஃபீல் பண்ணுறேன். நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸ் வந்து பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தவணை சந்திக்கிறேன். அண்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.